தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சிகளின் ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான 2 லட்சம் ஏக்கர் நிலங்களையும் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் கொடுத்த 5000 மாடுகளையும் காணவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பட்டியலிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்களை பார்ப்பதற்கு முன்பு உங்க சொந்த எம்எல்ஏ அண்ணன் நாசர் அவரை பாரு. மோடி அவர்கள் கேலோ இந்தியான்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒலிம்பிக்ல போய் ஈட்டி எறிதல் நல்லா பண்ணி கோல்ட வாங்கிட்டு வானா கல் எடுத்து எறிகிறார். இந்த அமைச்சருடைய சாதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சாதனை. கட்சிக்காரங்களை பார்த்து கல் எடுத்து எறிகிறது. இந்தியாவிலே அவர் மட்டும்தான் பால் விலையை ஏத்திட்டு, ஏனே பால் விலை ஏத்துறீங்க கேட்டா, தப்பி ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க அதனால பால் விலை ஏத்தணும். ஆனா பாலுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அது இல்லப்பா அப்படிங்கிறார். எந்த சம்பந்தமும் இல்லாம இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் எதை செய்தாலும் கூட மத்திய அரசின் மீது பழி போடும். ஆனா இன்றைக்கு சமூக வலைதளம் வந்த பிறகு நாம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பித்து அது ஏன் நடக்கிறது நடக்கவில்லை என்று தெளிந்து கொண்ட பிறகு இவங்களுடைய போய் எடுபடலைங்க ஐயா இதெல்லாம். ஆனா நான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க, விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வச்சுக்கிட்டீங்க. ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன். அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா, அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டும். அதனால இந்த பாத யாத்திரையில நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய வேண்டுகோள், இவர் மட்டும் எந்த விதையில தகுதி குறைந்தவர், அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவர் இருக்கிற. நல்ல கல்லெடு தெரிகிறார், பால் விலை ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பழிய போறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க வைக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு நாயிரம் இவங்களுக்கு ஒரு நாய் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள சகோதர சகோதரி. அப்படித்தாங்க இருக்கு, அப்படித்தான் இருக்கு. ஒரு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி சொல்லி வளர்த்தினோம், கக்கன் ஐயா, காமராஜர் ஐயா, சி சுப்பிரமணியம் ஐயா, லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா, பரமேஸ்வரன் ஐயா, இவங்கெல்லாம் யாருன்னாங்க ஐயா? லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, நாகர்கோவிலை சார்ந்தவர். காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை ஒரு பெண், பாருங்க இன்னைக்கெல்லாம் பேசுறாங்க பெண்ணுக்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை, உள்ளாட்சித்துறை, மீன்வளத்துறை. இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா லூர்தம்மாள் ஒரு மீன் இருக்கும், ஒரு மீனுக்கு அந்த அம்மாவுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கேபினெட்ல இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தை படித்து வளரும் பொழுது நானும் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களை போல் வர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். பரமேஸ்வரன் ஐயா பட்டியலினத்தை சார்ந்தவர். ஆனா காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல அவர்தான் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர். பாருங்க, கோயிலுக்குள்ள யாரை விடமாட்டோம் என்று தமிழகத்தில் பல போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ சத்தமே இல்லாத ஒரு சமூக நீதி புரட்சி காமராஜர் ஐயா பண்ணாரு. பரமேஸ்வரன் ஐயாவை தன்னுடைய கேபினெட்ல சமூக நீதியை காத்த காமராஜர் ஐயா சத்தமே போடாம, இவங்க மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டாம, இவங்க மாதிரி மேல இருந்து கத்தாம பரமேஸ்வரன் ஐயாவை அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலின சகோதரை ஆக்கி காட்டினார். கக்கன் ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டாம். போலீஸ் துறை ஒரு பட்டியலின சகோதரர் கக்கன் ஐயாவுடைய கரையில காவல்துறையை கொடுத்து அழகு பார்த்தார். காவல்துறை ஒரு மிக முக்கியமான துறை. முதலமைச்சர்களே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொகையை கக்கன் ஐயா கையிலே கொடுத்து அழகு பார்த்தார். சி சுப்பிரமணிய ஐயா உங்களுக்கு தெரியும், நம்முடைய கல்வி அமைச்சராக இருந்தவர், மத்திய அரசிலே பல பொறுப்புகள் இருந்தார். கர்மவீரன் காமராஜர் ஐயாவுடைய கேபினெட். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அங்க. இன்னைக்கு திமுக கேபினெட்டை பார்த்து எப்படிங்க அம்மா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? அதே போறாரு பாரு பொன்முடி ஐயா ஊழல்வாதி, இப்படி சொல்லுவீங்களா? இதே போறாரு பாரு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலே 3வது தலைமுறை அரசியல்வாதி, தாத்தா எம்எல்ஏ அமைச்சர், அப்பா எம்எல்ஏ அமைச்சர், இவர் எம்எல்ஏ அமைச்சர், உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அங்க போறாரு பாரு கே.என். நேரு அண்ணன், எதுவுமே தெரியாது, அவர் அமைச்சரா இருக்கார், அப்படி சொல்லுவீங்களா? இல்ல இங்க இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், நீ படிச்சு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வர வேண்டும் ஏதாச்சும் ஒரு தாய்மார் உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஏதாவது ஒரு தாய்மார் இல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு ரோல் மாடல் சொல்ல முடிகிற அளவுக்கு அரசியல்வாதிகள் அந்த மாதிரி இருக்காங்களாங்க ஐயா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.